பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிசனன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை, கிருபை தாருமே, இன்னும் தேவை, கிருபை தாருமே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. காலைதோறும் அவருடைய இரக்கங்கள் கிருபை புதிதாயிருக்கிறது. ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறேன். நானே கர்த்தர், நான் ஒருபோதும் மாறாதவர், ஆகையால் தான் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. காரணம், நான் மாறாதவராயிருக்கிறேன். கிருபையிலே இரக்கத்திலே அவர் மாறாதவர். ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை. இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலம் ஆக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்கவில்லை, அவர்களை கைவிடவில்லை. ஆகவே நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நிர்மூலம் ஆக்காமலும் இருந்தீர். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபை. காரணம், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன். ஆகவே தான் நீங்களும் நானும் நிர்மூலமாகவில்லை. யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும் பொழுது நாம் என்ன காரியங்களை சொல்லுகிறோமோ அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.
அவர்தான் மோசேயை பார்த்து சொன்னார், நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இந்த காலை வேளையில் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே நீ சொன்ன வார்த்தைகளின்படியே நீ என்ன விண்ணப்பங்களை என்னுடைய சமூகத்திலே ஏறெடுத்தாயோ, நீ ஜெபத்திலே என்னென்ன காரியங்களை சொன்னாயோ அத்தனையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில நாம் அறிக்கை பண்ணுவோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய கிருபையும் என்னை தொடரும், நான் அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் அறிக்கையிடுவோம். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். சங்கீதங்களின் புஸ்தகம் 36 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று தாவீது எழுதுகிறார். அந்த கிருபையினாலே தான் ஒவ்வொரு மனுபுத்திரரும் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைக்கலமாய் அடைந்து கொள்ளுகிறார்கள். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக விரித்து வைத்திருக்கிற அவருடைய கிருபை நிறைந்த செட்டைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து காத்து கொள்வார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஆகவே இந்த காலை வேளையில அவருடைய கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். அவருடைய இரக்கங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். காரணம், அது முடிவில்லாத கிருபை, அது முடிவில்லாத இரக்கம். என்றென்றைக்கும் அவர் நமக்கு இறங்குகிற தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிர்மூலமாகாமல் இருக்கிற கர்த்தருடைய கிருபையை குறித்து இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க நீர் உதவி செய்யும். அந்த கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து அந்த கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வேதம் சொல்லுகிறபடி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னேன். அந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். ஆண்டவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேல் வந்து இறங்குவதாக, முடிவில்லாத அந்த இரக்கம் ஒவ்வொருவர் மேலும் இந்த காலை வேளையில வெளிப்படுவதாக. அந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. அந்த இரக்கம் நாள்தோறும் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையில அந்த புதிய கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.